கூலி திரைப்படத்துடைய ட்ரெய்லர் ரீசென்ட்டா ரிலீஸ் ஆச்சு. அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனதுலருந்து பலருக்கு பல கேள்விகளும் எழுந்தது. அது மட்டும் இல்லாம, அதுக்கு முன்னாடி கூலி திரைப்படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் அப்படின்ற ஒரு விஷயத்த கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. அதுவுமே பல விவாதங்கள கிளப்பிச்சு. லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல ரஜினிகாந்த் நடிப்புல உருவாகி வர்ற திரைப்படம் தான் கூலி. இந்த கூலி திரைப்படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. தமிழ் சினிமா பல ஆண்டுகளா காத்துட்டு இருக்கிற அந்த 1000 கோடி இந்த டைம் எப்படியாச்சும் கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு பேச்சு மக்கள் மத்தியில இருந்தது. அதுலயும் குறிப்பா ஹிந்தி பெல்ட் எப்படியாச்சும் பிடிக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க பல விஷயங்கள தியாகமும் பண்ணியிருந்தாங்க. என்னன்னா 4 வாரத்துக்கு அப்புறம் ஓடிடில ரிலீஸ் பண்றதுக்கு பதிலா 8 வாரத்துக்கு அப்புறம் ஓடிடில ரிலீஸ் பண்றோம். ஸோ அது மூலமா ஹிந்தி பெல்ட்ல ஒரு நல்ல ரன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட கூலி திரைப்படத்தோட படக்குழுவும் இருந்தது. இந்த நிலையில தான் ஏ சர்டிஃபிகேட் அப்படின்ற ஒரு விஷயத்த கூலி திரைப்படத்துடைய அந்த குழு வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. இது பல கேள்விகளை எழுப்புது. எதனால ஏ சர்டிஃபிகேட் கொடுத்தது கூலி படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பலவீனமா பார்க்குறாங்க அப்படின்னா, 18 வயசு கீழே உள்ள யாருமே இந்த படத்துக்கு போக முடியாது. அது மட்டும் இல்லாம இதே பலவீனமானவங்க யாருமே இந்த படத்தை விரும்பி பார்க்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கருத்து எல்லாருக்குமே இருந்தது. அது மட்டும் இல்லாம லோகேஷ் கனகராஜ் படங்கள்ல பொதுவாகவே வயலன்ஸ் கொஞ்சம் அதிகம் இருக்கிறது அப்படின்றது ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தான். இன்னும் சொல்ல போனோம்னா ரஜினிகாந்த் இதுக்கு முன்னாடி நடிச்சிருந்த ஜெயிலர் திரைப்படங்கள்லையுமே வயலன்ஸ் வந்து ரொம்பவே பயங்கரமா இருந்தது. அதே மாதிரி வேட்டையன்லையுமே ரொம்ப கோரியான நிறைய சீன்ஸ் வந்து காட்டினாங்க. நிறைய பேர் அதுக்கான ஒரு ஒப்பீனியனுமே சொல்லியிருந்தாங்க. ரொம்ப ட்ரிகரிங்கா இருக்குது அப்படின்ற ஒரு ஒப்பீனியனுமே பலர் சொல்லியிருந்தது நம்மளால பார்க்க முடியுது. பட் இருந்தாலும் இந்த 2 பேரும் சேர்ந்தது ஏ சர்டிஃபிகேட் அப்படின்னு ரொம்ப அஃபிஷியலா வர்றது வந்து 18 வயசு கீழே உள்ளவங்கள முற்றிலுமா தியேட்டர் போறதை தடுத்து நிறுத்தும். அதனால பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து வராது அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ரஜினி அவர்கள் நடித்த படங்கள்ல ஏ சர்டிஃபிகேட் இருந்திருக்கா அப்படின்னு கேட்டனா பல வருஷமா இல்ல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 36 வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது 1989க்கு போனா தான் அவர் இதுக்கு முன்னாடி நடித்த கடைசி ஏ சர்டிஃபைட் ஃபிலிம் வந்து வந்திருக்குது சிவா. அந்த படம் ரஜினிகாந்த் கெரியர்ல ஒன் ஆஃப் த வொர்ஸ்ட் பாக்ஸ் ஆஃபீஸ் திரைப்படங்களா இருந்திருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ்ல மிகப்பெரிய தோல்வியை அந்த படம் சந்திச்சுது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி நடித்த படங்கள்ல என்ன ஏ சர்டிஃபிகேட் மூவிஸ் நடிச்சிருக்காரான்னு கேட்டனா நிறையாவே நடிச்சிருக்காரு. இன்னும் சொல்ல போனா 80ஸ்ல, அதாவது கிட்டத்தட்ட 1980லேருந்து 1989க்குள்ள அவர் கிட்டத்தட்ட 13 ஏ சர்டிஃபைடு ஃபிலிம்ஸ்ல நடிச்சிருக்காரு. எதனாலனா வயலன்ஸ் ஓவரா இருக்கு அப்படின்றதுக்காக. அதுலயுமே நிறைய படங்கள் வந்து ரொம்பவே ஹிட்டும் ஆயிருக்குது. நெட்ரிகன் படமா இருக்கலாம், இல்ல நான் சிவப்பு மனிதன் படமா இருக்கலாம். இந்த மாதிரியான படங்கள் வந்து ஏ சர்டிஃபைட் ஃபிலிம் தான். பட் ஆனால் நல்லாவே பாக்ஸ் ஆஃபீஸ்ல ஒரு பெரிய ரன்னே அதுக்கு கிடைச்சது. கடந்த 15 ஆண்டுல ஏ சர்டிஃபைடான ஒரு பெரிய ஹீரோ படம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா பில்லா 2 நம்ம எடுத்துக்கலாம். அது வந்து பாக்ஸ் ஆஃபீஸ்ல பட்ஜெட்டை விட கொஞ்சம் அதிகமாக வசூல் செஞ்சிருந்தாலும் அது எதிர்பார்த்த வசூலை செய்யலை. அதுவும் குறிப்பாக அந்த டைமில் அது மிகப்பெரிய லெவலில் தோல்வி படம் அப்படின்ற மாதிரி தான் பார்க்கப்பட்டுச்சு. அதே மாதிரி ரீசெண்டாக வந்த படங்கள் பார்த்துட்டோம்னா விடுதலை 1 and 2 கொஞ்சமே நல்லாவே ஓட்டத்தை பிடிச்சிருந்தது. அதுவும் இல்லாமல் 1 and 2 ரெண்டுமே சேர்த்து கிட்டத்தட்ட 100 கோடி வரைக்குமே வசூல் பெற்றிருந்து விடுதலை 1 and 2. ஆனால் இரண்டாவது பாகம் அது முதல் பாக வசூலோட கொஞ்சம் குறைவாக தான் இருந்தது. அதுக்கப்புறமா வர்ற ஒரு மிகப்பெரிய ஹீரோவுடைய ஒரு படம் தான் கூலி. இது வந்து ஒரு ஏ சர்டிஃபைட் ஃபிலிமாக இருக்குது. ஓகே, இப்போ தமிழ்நாட்டில் இந்த ஏ சர்டிஃபைட் ஃபிலிம்ஸ்க்கு இந்த அளவுக்கு வரவேற்பு இருக்குதா இல்லையான்றது ஒரு கொஸ்டின் மார்க்காக இருக்கிற டைமில் இந்தியா லெவலில் ஏ சர்டிஃபைட் ஃபிலிம்ஸ் பெரிய ஸ்டார்ஸ் பண்ணுறாங்களான்னு கேட்டோம்னா அங்கேயுமே ரொம்ப நிறைய பேர் தவிர்த்து தான் வந்திருக்காங்க. எல்லாமே ஏதோ ஒரு வகையில் அட்லீஸ்ட் யூஏக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இடத்துல தான் பெரிய ஸ்டார்ஸோட படங்கள் வந்து இருந்து வந்திருக்குது. எக்ஸப்ட் ரீசெண்டாக போன வருஷம் வெளியான அனிமல் திரைப்படம் வந்து ரொம்பவே வயலன்ஸாக ரொம்ப ரூத்லெஸ்ஸான ஒரு படமாக இருந்தது. படத்து மேலே நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு மிகப்பெரிய லெவலில் வெற்றியாக பெற்றுச்சு. கிட்டத்தட்ட 900 கோடிக்கு மேலே அந்த படம் வந்து வசூல் செஞ்சது. அந்த 1000 கோடி மார்க்கை ஜஸ்ட் மிஸ்ல அவங்க மிஸ் பண்ணுறாங்க. இப்படி இருக்க கூலி திரைப்படம் அனிமல் திரைப்படத்தோட வசூல் அதிகமாக செய்யுமா அப்படின்றது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. அனிமல் திரைப்படத்துக்கு அவ்வளோ பெரிய வசூல் வந்ததுக்கு மிக முக்கியமான காரணம் நார்த் இந்தியா ஹிந்தி பெல்ட். எதனாலனா ஹிந்தி அங்கே வந்து ரன்பீர் கபூர் ஹீரோவாக நடிக்கிறாரு. அவருக்கு ஒரு மிகப்பெரிய ரோலும் கொடுக்கப்படுது. அவர் தான் அந்த படத்துடைய பிரைமரி ரோலாகவும் இருக்காரு. அதனால அந்த படம் வந்து ஒரு பாலிவுட் திரைப்படமாக பார்க்கப்படுது. என்னதான் சந்தீப் ரெட்டி வாங்க ஒரு சவுத் டைரக்டர் அதை டைரக்ட் பண்ணியிருந்தாலும் அந்த படம் வந்து பாலிவுட் திரைப்படமாக தான் பரவலாகவே பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் அந்த ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் கூலிக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லிடலாம். எதனாலனா ஒரு தமிழ் ஹீரோ ஒரு தமிழ் டைரக்டர் பண்ணுறதுனால இந்த படத்துக்கு அனிமல் கிடைச்ச அந்த ஒரு வைட் ஸ்ப்ரெட் ஆடியன்ஸ் வந்து நார்த் இந்தியாவில் கிடைக்கிறது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் ரஜினி அவர்கள் இதுக்கு முன்னாடி நார்த் இந்தியன் அந்த ஹிந்தி பெல்ட்டில் பெரிய லெவலில் வசூல் செஞ்ச படங்களை நமக்கு கொடுத்துருக்காரு. குறிப்பாக தமிழ் சினிமாவிலேருந்து 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்ச ஒரே திரைப்படம் வந்து 2.0 இருக்கு. அது மட்டும் இல்லாமல் 50 கோடிக்கு மேலே எடுத்துட்டாலுமே அது 2.0 மட்டும்தான் இருக்குது. கிட்டத்தட்ட 150 கோடிக்கு மேலே அந்த 2.0 வந்து நார்த் இந்தியா ஹிந்தி பெல்ட்டில் மட்டுமே வசூல் செஞ்சிருந்தது. ரெண்டாவது இடத்துல பார்த்துட்டோம் அப்படின்னா லியோ திரைப்படம் இருக்குது. அது கிட்டத்தட்ட 35லேருந்து 36 கோடி வரைக்கும் வசூல் செஞ்சதாக சொல்கிறாங்க. ஸோ அந்த முதல் இடத்துக்கும் ரெண்டாவது இடத்துக்கும் இவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்கிறது இந்த இடத்துல நம்மளால் நோட்டீஸ் பண்ண முடியுது. அந்த லியோ திரைப்படத்தை இயக்கிய டைரக்டரும் 2.0 திரைப்படத்தில் நடிச்சிருந்த
நடிகரும் ஒன்று சேர்ற இந்த திரைப்படத்துக்கு டெஃபினட்டாக நார்த் இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் ஆமீர் கான் மாதிரியான ஒரு உச்ச நட்சத்திரம் இந்த படத்தில் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரியே நம்ம சொல்லிடலாம். இன்னும் சொல்ல போனோம்னா ஏதோ 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்கு வர்ற மாதிரி தெரியல, பல சீன்ஸில் ஆமீர் கானோடைய ரோல் இருக்கிறத நம்ம இந்த ட்ரெய்லரில் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இப்படி ஹிந்தி பெல்ட்டில் பரிச்சயமான ஒரு நடிகர் மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில் உபேந்திராவாக இருக்கட்டும், இல்லை கேரளாவில் ஷோபின் சாஹிராக இருக்கட்டும், இந்த மாதிரியான பரிச்சயமான பல நடிகர்கள் வந்து பல இண்டஸ்ட்ரியில இருந்து இந்த படத்தில் நடிச்சிருக்கிறது இந்த படத்துக்கு கூடுதல் விளம்பரமாகவுமே இருக்கும். ஏன்னா அந்தந்த ஸ்டேட்ஸுக்கு அந்தந்த நடிகர்கள் அந்த படத்தை கொண்டு போய் விடுறத நம்மளால பார்க்க முடியுது. இந்த படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷனில் மிகப்பெரிய ரோல் பிளே பண்ண போகிறதுல நாகார்ஜுனா டெஃபினட்டாக ஒரு ஆளாக இருக்க போகிறாரு. எதனால முதலாக ஒரு வில்லன் கதாபாத்திரத்தில் நடிக்க போகிறாரு. நாகார்ஜுனாவோட டார்க்கர் சைடை முதலாக சினிமா பார்க்க காத்திருக்கு. அதுவும் இல்லாமல் தெலுங்கு ஸ்டேட்ஸ் வந்து பாக்ஸ் ஆஃபீஸில் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டை வச்சிருக்காங்க. குறிப்பாக கூலிக்கு வந்து தமிழுக்கு அடுத்தபடியாக தெலுங்குல தான் அதிகபட்சமாக வசூல் செய்யப்படும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புமே பல இடத்துல இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாகார்ஜுனா தெலுங்கு ஸ்டேட்ஸுக்கு வந்து ரொம்ப பரிச்சயமான நடிகர் அப்படின்றதுனால அங்கே இந்த படத்துக்கான ஒட்டுமொத்த ப்ரொமோஷனையும் அவர் ஒருத்தரே தனியாகவே பண்ணிட்டு போயிடுவார். அது மட்டும் இல்லாமல் சத்யராஜ் வந்து பாகுபலி மாதிரியான படங்களில் நடித்து தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு வந்து ஒரு மிகப்பெரிய ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒரு ஃபேஸாக தான் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் ஒரு பேன் இண்டியன் ஸ்டாராகவுமே சத்யராஜ் அவர்கள் இருக்கார். ஸோ இது மாதிரி இத்தனை ஸ்டார்ஸ் இருக்கிறது வந்து கூலிக்கு ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் லோகேஷ் கனகராஜுக்கு ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் வந்து ஹிந்தி சினிமாலையும் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஏன்னா அங்கே இருக்கிற பல டைரக்டர்ஸ் பல ஆக்டர்ஸ் வந்து லோகேஷ் கனகராஜை தொடர்ந்து துதிச்சு பேசுறதை நம்மளால் பார்க்க முடியுது. இதனால லோகேஷ் கனகராஜோட மார்க்கெட் இன்னுமே ஹிந்தி பெல்ட்டில் விரிவடைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஹிந்தி பெல்ட்டில் இன்னொரு 100 கோடி திரைப்படம், அதாவது தமிழ் சினிமா வந்து இன்னொரு 100 கோடி மார்க்கை ஹிந்தி பெல்ட்டில் பிடிக்கிறதுக்கு இதுக்கு மிகப்பெரிய சான்ஸாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாமல் ரீசெண்டாக தமிழ் சினிமாவில் வந்த 2 பெரிய பட்ஜெட் பெரிய லெவலில் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட்டான படங்கள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஜெயிலர் அண்ட் லியோ. அண்ட் ஜெயிலர் படத்தோடைய ஹீரோ அண்ட் லியோ படத்தோடைய டைரக்டர் இந்த 2 பேரும் இந்த படத்துக்காக ஒன்று சேர்றாங்க. ஸோ அதனால் இந்த படத்துக்கு இன்னுமே எதிர்பார்ப்பு பயங்கரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஜெயிலர் லியோ திரைப்படங்கள் என்னதான் பெரிய லெவலில் பாக்ஸ் ஆஃபீஸ் ஹிட் ஆகியிருந்தாலும் அது மேலே ஒரு சின்ன விமர்சனங்கள் வந்து இருந்து வண்ணம் தான் இருந்தது. அந்த விமர்சனங்கள் எல்லாத்தையுமே ஒட்டுமொத்தமாக அடிச்சுட்டு கூலி திரைப்படம் கொஞ்சம் கூட அந்த ஒரு மிஸ்டேக் செய்யாமல் இருந்திருந்தாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த 1000 crores பாசிபிள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அண்ட் இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம்.